வெல்கம் டு லைகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய பட்ஜெட் 2026-2027க்கான மத்திய பட்ஜெட் தற்போது அறிமுகப்படுத்தி தாக்கல் பண்ணாங்க. அதில் இருக்கிற முக்கியமான எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கூடவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டும் ஒரே வீடியோவில் கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் நடந்த பட்ஜெட்டுடைய என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அறிமுகமாக இந்தியாவுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சதே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஆர்கே சண்முகம் செட்டி தான் தாக்கல் செய்கிறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் ஆர்கே சண்முகம் செட்டியார் தான். 1955ஆம் ஆண்டு வரை பட்ஜெட் ஆங்கிலத்தில் மட்டுமே அச்சிடப்பட்டிருந்தது. அது எப்போ மாறுச்சுன்னா 1955-56ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஆங்கிலம் ப்ளஸ் ஹிந்தி ரெண்டுத்திலையும் அச்சடிக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது நிதியமைச்சர் இருந்தது சிடி தேஷ்முக் அவர்கள் தான். நிதியமைச்சர் தான் நிதியை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற சம்பிரதாயத்தை உடைச்சி 1958-59 பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது பிரதமர் நேருவே தாக்கல் செஞ்சுருப்பார். பிப்ரவரி 1 நிதிநிலை அறிக்கையை தான் அவர் தாக்கல் பண்ணது. அப்போ மத்திய நிதியமைச்சராக இருந்தது அருண்ஜேட்லி, அவர் தான் நிர்ணயித்தார். 2016ஆம் ஆண்டு வரை பிப்ரவரி மாத கடைசியில் தான் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது தாக்கல் செய்யும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. முதல் முறையாக மாற்றம் செய்யப்பட்ட போது பிரதமராக வாஜ்பாய் இருந்தபோது தான் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்ஜெட்டுடைய தாக்கல் செய்யும் நேரம் மாற்றப்பட்ட போது யார் பிரதமராக இருந்தது அப்படின்னு கேட்கலாம். அப்போ எப்போதுனா 1999-2000 டைம் பீரியடில் வாஜ்பாய். அதற்கு முன்பு மாலை 5 மணி அந்த மாதிரி சமயத்தில் தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அப்போ நிதியமைச்சராக இருந்தது யாருன்னா யஷ்வந்த் சின்ஹா. கேள்வி நேரம் இன்றி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. 2017 மத்திய பட்ஜெட்டுடன் ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போது 2017 தான் முதல் முறையாக ரயில்வே பட்ஜெட் இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ நிதியமைச்சராக இருந்தது அருண்ஜேட்லி, அவர் தான் இதை தாக்கல் பண்ணுறாரு. 2021 தான் முதல் முறையாக காகிதம் இல்லாமல் பட்ஜெட் உரை அறிமுகமாகுது. அந்த காகிதம் இல்லாத இருந்த முதல் பட்ஜெட்டை யார் அறிமுகப்படுத்துனதுன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். மத்திய பட்ஜெட் 2026-27 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் தாக்கல் பண்ணுறாங்க. இதனை தொடர்ந்து அவங்க 9 முறையாக தாக்கல் செஞ்சதுன்ற பெருமையாக அவங்க வகிக்கிறாங்க. சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதுவே முதல் முறையாக இருக்குது. கடந்த 2019 மே 31 அன்று தான் முழுநேர பெண் நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் பதவி ஏற்கிறாங்க. நாட்டின் நிதியமைச்சராக நீண்ட காலம் பதவி வகிப்ப பெருமையை நிர்மலா சீதாராமன் தான் வகிக்கிறாங்க. 2ஆம் இடம் யாருன்னா சிடி தேஷ்முக் அவர்கள் தான். அவர் 1950ஆம் ஆண்டிலிருந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ச்சியாக அல்லாமல் 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த பெருமையை மொரார்ஜி தேசாயை வாங்குறாரு. அப்போ இந்த மாதிரி கொஷின் கூட கேட்கலாம். முன்னாடி நம்ம பார்த்தது நிர்மலா சீதாராமன் 9 முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக. ஆனால் இவர் தொடர்ச்சி அல்லாமல் அதிகபட்சமாக 10 முறை தாக்கல் செஞ்சுருக்காரு. அப்போ அதிக முறை தாக்கல் செஞ்சதுன்னா மொரார்ஜி தேசாயை தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளாதார ஆய்வறிக்கை. 2026-2027ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.8%லிருந்து 7.2% வரை இருக்கும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது நடப்பு நிதியாண்டில் 7.4% பொருளாதார வளர்ச்சி கணிப்பை விட குறைவாக இருக்குது. விவசாய பொருட்கள் உற்பத்தி மதிப்பின் அடிப்படையில் உலகின் 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் காகித உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் போடுங்க. இது விவசாய பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பில் அடிப்படையில் உலகின் 2வது இடத்தில் இருப்பது இந்தியா தற்போது. வங்கிகளின் வாரக்கடன் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.2 ஆக குறைந்துள்ளது. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது. 2014இல் 74 விமான நிலையங்கள் இருந்த நிலையில் 2025இல் 164 விமான நிலையங்களாக அதிகரித்துள்ளது. இப்போ நம்ம இந்த பட்ஜெட்டுடைய முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். 3 கடமைகள் அடிப்படையில் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் 1 வளர்ச்சியை விரிவுபடுத்துதல், விருப்பங்களை நிறைவேற்றுதல், அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி.
மொத்தமாக பட்ஜெட்டுக்காக ஒதுக்கிய தொகை ரூபாய் 53.47 லட்சம் கோடி. கடந்த 2025-2026 ரூபாய் 49.64 லட்சம் கோடியாக இருந்தது. தற்போது 7.7% அதிகமாக இருக்குது. கடன் அல்லாத வருவாய் ரூபாய் 36.5 லட்சம் கோடியாக இருக்குது. மத்திய அரசின் நிகர வரி வருவாய் ரூபாய் 28.7 லட்சம் கோடியாக இருக்குது. பொது உள்கட்டமைப்புகளுடன் மூலதன செலவினம் ரூபாய் 12.2 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ரூபாய் 2 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. கடந்த நிதியாண்டில் ரூபாய் 11.2 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஏன் நம்ம படிக்கணும்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாமே எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறதுனால ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ரூபாய்களை தெளிவாக படிச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். நிதி பற்றாக்குறையை ஈடு செய்ய அடுத்த நிதியாண்டில் சந்தைகளில் இருந்து திரட்டப்படும் மொத்த கடன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 17.2 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.4% என்ற நிதி பற்றாக்குறை இலக்கை மத்திய அரசு எட்டும். அடுத்த நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை 4.3% மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-2027ஆம் ஆண்டின் ஜிடிபியை ரூபாய் 393 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது நடப்பு நிதியாண்டின் முன்கூட்டிய ஜிடிபியை கணிப்பான ரூபாய் 357 கோடி லட்சம் விட அதிகமாக இருக்குது இந்த வருஷம். இது பார்த்திங்கன்னா துறை சார்ந்த ஒதுக்கீடு. நிதித்துறை, சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை, ரசாயனம் மற்றும் உரம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்டுடைய ரூபாயுடைய வரவு செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வேணும்னா குறிப்பு எடுத்து வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூபாயில் செலவு எவ்வளவு, வருவாய் எவ்வளவு அப்படின்னு. தனிநபர் வருமான வரி விகிதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம்னா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தனிநபர் வருமானம் போன வருஷம் எந்த மாதிரி இருந்திருக்கோ அதே வருஷம் இதே மாதிரி கண்டினியூவாக இருக்குது. கடந்த ஆண்டு புதிய வருமான வரி விதிப்பு முறையின் கீழ் தனிநபர் வருமான வரி விலக்கு பெறுவதற்கான உச்ச வரம்பு ரூபாய் 7 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டு வருமானம் எவ்வளவு இருந்தால் வரி விகிதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூபாய் 4 லட்சம் வரை இருந்தால் எந்த வரியுமே இல்லை. ரூபாய் 4 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை இருந்தால் 5% வரி விகிதம் செலுத்தணும். ரூபாய் 8 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை இருந்தால் 10% வரி நீங்கள் செலுத்தணும். ரூபாய் 12 லட்சம் முதல் 16 லட்சம் வரை இருந்தால் 15% நீங்கள் வரியாக செலுத்தணும். ரூபாய் 16 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை இருந்தால் 20% வரி செலுத்தணும். ரூபாய் 20 லட்சம் முதல் 24 லட்சம் இருந்தால் ரூபாய் 25% வரி செலுத்தணும். வருமானம் ரூபாய் 24 லட்சத்திற்கு மேலே இருந்தால் 30% நம்ம வரியாக செலுத்தணும். 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாறாக புதிய வருமான வரி சட்டம் 2025ஆம் வருடம் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். 60 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்துக்கு மாறாக புதிய வருமான வரி சட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2025ஆம் வருடம் ஏப்ரல் முதல் நாள் அமல்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு துறைக்காக எவ்வளவு ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா ரூபாய் 7,84,678 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டை விட 15.19% அதிகம். அதாவது 6,81,211 கோடி அதிகமாக இருக்குது. மத்திய அரசின் செலவினத்தில் 14.67% இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% இருக்குது. இப்போ ரயில்வே துறைக்காக எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா ரூபாய் 2,77,000 ரூபாய்
2,77,380 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இது 10.25% அதிகமாக இருக்குது. 7 அதிவேக ரயில்கள் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய அதிவேக ரயில்கள் வழித்தடங்கள் எங்கெங்கிருந்து எந்தெந்த ஊரை இணைக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை அப்படியே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி டு வாரணாசி, வாரணாசியிலிருந்து சிலிகுரி, மும்பை டு தானே, ஹைதராபாத், பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், இது எல்லா இடங்களையும் இணைக்கிறதா புதுசாக அமைச்சிருக்காங்க ரயில்வே தடங்கள். உள்துறைக்கு எவ்வளோ ரூபாய் கோடி பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் 2.55 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 2,33,210 கோடி கடந்த ஆண்டு ஒதுக்கீடுப்பட்டது. இந்த நிதியில் பெரும் பங்காக மத்திய ஆயுத காவல் படைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ரூபாய் 1.73 லட்சம் கோடி. வெளியுறவுத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 22,118 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேச மேம்பாட்டு நிதியுதவிக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரூபாய் 60 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் ரூபாய் 120 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பூடானுக்கு அதிகபட்சமாக 2,288 கோடி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. ஈரானில் உள்நாட்டு பிரச்சினையை நீடித்து வரும் நிலையில் அந்நாட்டில் இந்தியா செயல்படுத்தி வந்த சபஹர் துறைமுகம் திட்டத்துக்கு நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வருடம் எதுவுமே ஒதுக்கப்படவில்லை. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சுகாதாரத்துறை. இதே மாதிரி நம்ம எல்லா துறையும் முக்கியமானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதோடைய கண்டினியூட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன்.